பங்காரிய பாத்தீங்களா? அவையே இங்க இருக்க போறான். செப்பல் ஸ்டாண்ட் கிட்ட இருப்பான் பாருங்க. இப்பதான் அங்க பாத்துட்டு வரேன். ஆனா அங்கேயும் இல்லையே. சில நேரத்துல இங்க இருப்பான், சில நேரத்துல அங்க உட்கார்ந்திருப்பான். அங்கதான் இருப்பான், போய் பாருங்க. பங்காரிய பாத்தீங்களா? அந்த குளத்துக்கிட்ட போய் பாருங்க, அங்கதான் இருக்காரு. தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி குளத்துக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணா அந்த தாய் நம்மளோட வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றுவாளாம். எந்த மடைய உனக்கு அப்படி சொன்னா? ஏய், கோவில் அர்ச்சகர் சொன்னாரு. அவரை மடையன்னு சொல்றியா? தப்பு. தாயே, சுந்தரிய மன்னிச்சிருமா. சரி சரி விடு, அவர் பெரிய புத்திசாலிதான். எதுக்காக தண்ணியில உட்கார்ந்திருக்க அத சொல்லு. எனக்கு நீயும் குடும்பமும் ஊரை விட்டு போக கூடாது. அதுக்குதான் தண்ணியில நின்னுக்கிட்டு அந்த தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், மூளை இருக்கா உனக்கு? எனக்கு மூளைலாம் வேண்டாம், நான் கெட்டு போயிருவேன். நல்ல மனசு இருந்தா போதும். சரி சரி எழுந்து வா, உங்க அம்மா எல்லாம் வரமாட்டா. நீ குளிர்லயே நடுங்கி இந்த தண்ணியில சாக வேண்டியதுதான். நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ ஊரை விட்டு போக கூடாது. நீ ஊரை விட்டு போயிட்டா எனக்கு இங்க யார் இருக்காங்க? உங்க அம்மா இங்க இருக்காங்க. நீ ஒரு வேலை செய்யற. என் பொழப்ப பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? ஏன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்க? தெரியல. உனக்கு கஷ்டம் வந்தா எனக்கு கண்ணீர் வருது. சரி எழுந்து வா. நீயும் உன்னோட குடும்பமும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் மேல வர மாட்டேன். நீ பாட்டுக்கு அங்க உட்காந்து பேசிக்கிட்டே இரு. நான் அந்த தாயை வேண்டிட்டு இருக்கேன். ஹே, போது போது எழுந்து வா. நாங்க யாரும் ஊரை விட்டு போல. நிஜமாவா சொல்ற? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? எங்க அப்பா அவரோட நிலப்பத்திரத்தை கொடுத்து இந்த ஊர்லயே இருக்க போறாராம். நாங்க எங்கேயும் போறது இல்ல. கொஞ்சம் தண்ணில இருந்து எழுந்து வரியா?